நீ மட்டும் வரலனா காயத்ரிக்கு என்கேஜ்மெண்டே நடந்திருக்காது. ஆறுமுகம் மாறனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. நீ என் குடும்பத்தையே பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்க சஞ்சய். நீ செஞ்ச உதவியை நாங்க யாருமே மறக்க மாட்டோம். நீ இப்படி சொல்ற, ஆனா ஆறுமுகம் என்ன விரோதி மாதிரி பாக்குற. படிக்காதவர் தானே, அவரால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆணும் பெண்ணும் பழகினாலே அதை தப்பா புரிஞ்சுக்கிற டைப் தான் ஆறுமுகம். அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றது கூட ஆறுமுகத்துக்கு பிடிக்கல. இட்ஸ் ஓகே, அவரோட தப்பா நினைக்கிறத பத்தியோ இல்ல அடிச்சத பத்தியோ நான் கவலைப்பட. என்னோட கன்சர்னே உன்னை பத்தி தான். எவ்வளவு கனவுகளோட வளர்ந்த அது எல்லாத்தையும் நீ ஆறுமுகத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்க கூட புரிஞ்சுக்காம ஆறுமுகம் உன்னை ஹர்ட் பண்றாருல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பைரவி, ஆர் யூ ஹாப்பி வித் ஆறுமுகம்? சாரி பைரவி, கேட்க கூடாத கேள்வியை கேட்டேன்னு நினைக்கிறேன். உன் மௌனத்திலேயே தெரியுது நீ ஆறுமுகத்தோட சந்தோஷமா வாழ. உங்க அப்பாவுக்காக தான் நீ ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிட்ட. ஆனா உன்னால அவர் கூட வாழ முடியாத பட்சத்துல நீ அவரை விட்டு பிரியறதுதான் நல்லது. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அமைச்சுக்கலாம். டிவோர்ஸ் எல்லாம் அந்த காலத்துல பெரிய விஷயமே கிடையாது. பேசாம ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை புரிஞ்சுக்கிறவன, உன்னை நேசிக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி பல பொண்ணுங்களோட தொடர்பு இருந்ததா சொல்றேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சு, ஆறுமுகத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் தானே. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி பாரு. சாரி சஞ்சய், நீ ஆறுமுகத்தை முரடன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல மோசம் எல்லாம் சொல்லாத. அவர் பொண்ணுங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவர். அதை நானே பாத்திருக்கேன். அவரு பார்க்கதான் ஆள் அப்படி இருப்பாரு. ஆனா உண்மையிலேயே பொண்ணுங்க விஷயத்துல அவரு தான். எல்லாரும் எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்துட முடியாதுல்ல. ஆறுமுகத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பொண்ணுங்க விஷயத்துல ஹீஸ் a perfect gentleman. நீ இந்த அளவுக்கு ஆறுமுகத்தை நம்புறேன்னா நிச்சயமா அவர் நல்லவரா தான் இருப்பாரு. ஈஸியா ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து நீ எப்போன்னு சொல்லு, அவர் வந்து உன்னை மீட் பண்ண சொல்லு. ஆறுமுகம் பொண்ணுங்க விஷயத்துல தங்கமா உன் வாயாலே அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொல்ல வைக்க. நீ செஞ்சதை என்னால மன்னிக்க முடியாது. அதனாலதான் மன்னிக்க முடியாத அந்த துரோகத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சேன்னா சரி.